சமத்தா இருந்த பொண்ணு ஆவேசமான நொடி. அங்க பாருங்க என் பேர் போட்டிருக்காங்க. அதான் வைட்டிங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. டடா. வாவ். மழை ஆனந்த கண்ணீர் இருந்தது. நான் அல்லல அதான் அழுது. ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னோட பர்த்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து என் பர்த்டேக்கு எடுத்தேன். இதுதான் நம்ம வந்து போட்டு ரெடியாக போகிறோம். அதே மாதிரி நான் போட்டிருக்க ஜுவல்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திஃபால் தான் வாங்கினேன். பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், நெக் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா திஃபால் தான் வாங்கினேன். தீபாவளிக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்ம மழை, அதனால் டக்குன்னு ரெடி ஆகிட்டு நானும் கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேவாலயா, இது வந்து பாக்கமில் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் டொனேட் பண்ணியிருக்கோம். எனக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாங்க. அதுதான் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறது, லஞ்ச் டொனேட் பண்ணுறது. ஆனந்த கண்ணீர் இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அவங்க 12 o'clock வர சொன்னாங்க. நாங்கள் 12:30 தான், 50 இல்லை 12:30 தான் வந்து பார்த்தா அவங்க வந்து குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மழைனால அப்படின்னாங்க. நல்ல வேளை கடவுள் ரிகாண்டா குமார் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் குழந்தைங்க எல்லாருமே வந்து லைனாக உட்கார ஆரம்பித்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரையும். அந்த ஹால் பார்த்திங்கன்னா பெரிய ஹால். அந்த ஹாலை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பசங்க இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. அதனால வந்து எடுத்தோடனே என்ன தான் போட சொன்னாங்க. நீங்கள் ஸ்வீட் நீங்கள் போடுங்க உங்களோட பர்த்டேக்குன்னு. எல்லா குட்டீஸுமே வந்து அழகாக வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. பட் ஆனால் என்னென்னா நம்மக்கிட்ட பேசுகிறப்ப சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி போனோன்னா அவங்க ஃபேஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நானும் இருந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு 8th standard to 9th வரைக்கும் நினைக்கிறேன். நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஏன்னா நானும் வந்து ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன். ஒரு 5th எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, ஒரு 5 வயசு இருக்கிறப்ப நான் வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. சிங்கிள் பேரண்ட்டு, எங்கள் அம்மா கிடையாது எனக்கு. எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பாவால் என்னை வளர்க்க முடியாதுன்றதுனால தான் ஹாஸ்டல் சேர்த்தார். ஏன்னா ஒரு கேர்ள் பொண்ணு பேபியை வச்சுட்டு அவரும் வேலைக்கு போகணும், என்னையும் தனியாக விட முடியாது, எங்களோட ரிலேஷன்ஸ் யாரையும் என்னை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு எங்கள் அப்பா எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்க. ஒரு 5th standard வரைக்கும் வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்தாரு. அப்போ கூட வந்து மந்த்லி ஒன்ஸு இல்லைனா 2 months ஒன்ஸு 5 months ஒன்ஸ் தான். அதுக்கு நடுவில் வந்தால் கூட நம்மளை வந்து பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு நான் படித்தது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சாப்பாடு போடலாம் வருவாங்களே நம்மளுக்கு டொனேட் பண்ணுறப்போ வரப்போ அவங்களெல்லாம் பார்க்குறப்போ சரி நம்மளுக்கும் அப்பா அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்கோம்ல. அவங்க பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறப்போ சரி நம்மளுக்கும் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போலாம் நான்லாம் சின்ன வயசில் திங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளாம் அப்பாவை பார்க்குறதே வந்து எனக்குலாம் வந்து பயங்கர ஹாப்பினஸ். பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் 12th standard வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தான் படித்தேன். இந்த குழந்தைங்களோட ஃபீலிங்ஸாக அதனால் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளியே அவங்க சிரிக்கிறாங்க, பட் ஆனால் அவங்களுக்குள்ளே எவ்வளோ வழிகள் இருக்குது, எப்படி அவங்க தனியாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்தையுமே வந்து அடக்கிப்பாங்க, எல்லார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க. பறக்க போகுது. இதில் வந்து நான் கிஃப்ட்டு கொடுத்த வீடியோ தான் போட்டிருப்பேன். அதில் என்ன இருக்குன்ட்டு நான் யாருக்கும் காட்டலை. ஸோ நான் வந்து இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. அதுக்கு நான் தனியாக போட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி நான் அதை தனியாக காட்டுறேன். அதேமாரி நாங்கள் அந்த குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டோம். செம்ம ஹாப்பி, பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நிஜமாலே நான்லாம் 2 நாள் முன்னாடி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங்
ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹேமா ஆண்டிக்கும் வந்து அன்றைக்கி தான் பர்த்டே. அவங்களும் எங்களோட சாப்பாடு போட வந்தாங்க. நான் அவங்களே இன்வைட் பண்ணியிருந்தேன். சில பேராலெல்லாம் வர முடியல, சில பேர் ஊரில் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி இருக்கிறவங்கள மட்டும் நான் இன்வைட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணாங்க, என்னை இன்வைட் பண்ணாங்க. சரி அதுக்கும் போயிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியோட கேக்லாம் கட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அவ்வளோதாங்க. உங்களுக்கு gift வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்படி தாங்க என்னோட பர்த்டே vlog போச்சு. நான் வந்து இந்த வாட்டி வந்து கேக்கு எதுவுமே நான் வெட்டல, எல்லாமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு இதில் போனதுனால இந்த பர்த்டே எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அழகாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அந்த குழந்தைங்களோட ஃபேஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ, ஏன்னா நான் அந்த வீடியோ சொன்னேன், நானும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்திருக்கேன். அதுவும் நான் ஹாஸ்டலில் படித்து அதே மாதிரி நான் போய் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறப்போ அதோட ஹாப்பினஸ்ஸு தனியாக இருக்கும். நீங்களும் உங்களோட அக்கேஷன்ஸ் பர்த்டே அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்களும் போய் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு, யாருக்கோ ரோட்டில் இருக்கவங்கள யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஃபீல் பண்ணதுனால சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்களுக்கு அங்கிளுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காதில் போடுவோம்ல தோடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து தோடு குத்திருந்தாங்க, தோடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மோனி பார்த்திங்கன்னா ஆன்ட்டிக்கு வந்து ஹெட்ஃபோன் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக, அதை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாச்சு. இப்படி தான் என்னோட பர்த்டே vlog போச்சு. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.